தேஜஸ் ரயிலில் வழங்கப்பட்ட உணவின் தரம் மிகவும் மோசமாக இருந்ததாக பிரபல நடிகரும் முன்னாள் பாஜக பிரமுகருமான எஸ்.வி. சேகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். எஸ்.வி. சேகர் வெளியிட்டிருந்த எக்ஸ் தள பதிவில் தேஜஸ் ரயிலில் மிக மட்டமான கடப்பாறை கொண்டு பிளக்கக்கூடிய இட்லியும் கடித்து உண்ண முடியாத அளவுக்கு வடையும் வழங்கப்பட்டதாக கூறியிருந்தார். இது மத்திய அரசின் நிர்வாகத்திற்கு ஒரு சாம்பிள் என்று தெற்கு ரயில்வேயை விமர்சனம் செய்திருந்தார். எஸ்.வி. சேகர் பதிவு வைரலானதை அடுத்து பதிலளித்துள்ள ஐஆர்சிடிசி, தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்றும் பயணச்சீட்டு எண் மற்றும் அலைபேசி எண்ணை தனிப்பட்ட தகவலாக பகிரும்படியும் எஸ்.வி. சேகரிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வேட்பாளர் பட்டியல், தொகுதிகள் ஒதுக்கீடு பரப்புரை என தமிழக தேர்தல் களம் களை கட்டியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றுடன் அவகாசம் முடிவடைவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க முடியும். இந்நிலையில் பெயர் விடுபட்ட தகுதியான வாக்காளர்கள் இன்றைக்குள் இணையதளம் அல்லது மொபைல் செயலி வாயிலாக விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் மார்க்காபுரம் அருகே 40 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்தில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் லாரி மோதிய வேகத்தில் பேருந்தின் டீசல் டேங்கர் வெடித்து சிதறியதால் நொடி பொழுதில் வாகனம் முழுவதும் தீ பரவியது. இதில் 14 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். சிலர் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து தப்பினர். காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேச நாட்டில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜ்பாரி மாவட்டத்தில் உள்ள தௌலதியா முனையத்தில் படகில் ஏற்ற முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பத்மா ஆற்றில் விழுந்தது. பேருந்துக்குள் 40 பயணிகள் இருந்த நிலையில் இதுவரை 23 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் ரமலான் விடுமுறை முடிந்து தலைநகர் டாக்கா திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தொகுதி ஒதுக்கீடு குறித்து திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் கேட்ட தொகுதிகளை சிலதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். இவர்கள் கொடுத்த தொகுதிகளெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏஐசிசி தலைவரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற்று மீண்டும் இங்கே கொடுப்போம். ஓகே. குமாரபாளையம் தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவிக்கப்பட்டதை பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுகவினர் கொண்டாடினர். பள்ளிப்பாளையம் பேருந்து நிலைய பகுதியில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடிய அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதேபோல மயிலம் தொகுதி வேட்பாளராக சி.வி. சண்முகம் அறிவிக்கப்பட்டதை திண்டிவனம் எம்எல்ஏ அர்ஜுனன் தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் இன்றைக்குள் அன்புமணி பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாம்பழம் சின்னம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நீதிபதி தர்மபிரபு விசாரணை மேற்கொண்டார். அப்போது அன்புமணி தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கேட்கப்பட்டதை ஏற்று வியாழக்கிழமைக்குள் பதில் அளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இன்று இருதரப்பு வாதங்களையும் முன்வைக்குமாறு நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது சபாநாயகர் இருக்கையிலிருந்து தெலுங்கு தேசம் எம்பி கேள்வி எழுப்பிய அரிய நிகழ்வு நடந்தேறியது. கேள்வி நேரத்தின் போது சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து சபையை நடத்தி கொண்டிருந்த தெலுங்கு தேசம் கட்சி எம்பி கிருஷ்ணபிரசாத் தேனட்டி தனது பெயரில் இருந்த கேள்வியை தாமே எழுப்பினார். கடற்கரை பகுதிகளில் அரிய வகை கனிமங்களை எடுக்கும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கனிம சுரண்டலையும் தடுப்பது எப்படி என அவர் வினவினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்,
2014ஆம் ஆண்டுக்கு பிறகு கனிமச் சுரண்டலுக்கு தடை விதிக்கப்பட்டு தற்போது அரசு மட்டுமே அவற்றை முறையாக பிரித்தெடுத்து வருவதாக தெரிவித்தார். அங்கீகாரம் இல்லாத கட்சி அதிக தொகுதிகளை வாங்கியிருப்பதாக தேமுதிகவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தாக்கியிருந்த நிலையில் அவருக்கு தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் பதிலளித்துள்ளார். இதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. 2011 தேமுதிக இல்லாம அந்த அதிமுக ஆட்சியே வந்திருக்காது. 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது. மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக அக்கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ள நிலையில் அதுகுறித்து திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். தனிச்சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளின் அரசியல் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்றும் அவற்றை கட்டாயப்படுத்துவது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மதவாத சக்திகளை எதிர்க்கும் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் ராஜ்ய சின்னத்தில் போட்டியிட அனுமதி வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசம் இந்தூரில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பரவிய வதந்தியால் மக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். இதனால் நகரின் பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பல இடங்களில் பெட்ரோல் தீர்ந்துவிட்டதாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. இந்த சூழலை சுட்டிக்காட்டி இந்திய இளைஞர் காங்கிரஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தற்காலிக தடங்கல் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்தின் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனினும் அணுமின் நிலையத்திற்கு பாதிப்பு இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலுக்குள் பல்வேறு இடங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இதுவரை ஈரானில் உள்ள 9000க்கும் மேற்பட்ட இலக்குகளை அளித்துள்ளதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அணுசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய சர்வதேச அணுசக்தி முகமை அழைப்பு விடுத்துள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் அமைந்துள்ள அழகிய நம்பிராயர் கோயிலில் 114 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோயிலின் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி பெருவிழா 2ஆம் நாள் வைபவமாக வெள்ளி பூத வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இக்கோயிலில் பங்குனி பெருவிழா மார்ச் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 2ஆம் உற்சவத்தில் சுவாமி பூத வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் திருவிழாவில் ஆன்மீகம் சார்ந்த பாடல்களின் இன்னிசை கச்சேரி, கிராமிய பக்தி பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதாக கூறி கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் இன்னிசை கச்சேரி நடத்த விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது என்பதற்காக கோயில் திருவிழாவில் ஆன்மீகம் சார்ந்த பக்தி நிகழ்வுகளுக்கு தடை விதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார்.
மேலும் கோயில் திருவிழாவின் போது பக்தி பாடல்களின் இன்னிசை கச்சேரி, கிராமிய பக்தி பாடல்கள் கொண்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை இல்லை என தெரிவித்து தேர்தல் நடத்தும் அலுவலரின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னை மாதவரம் அருகே கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. சுமார் 15 அடி ஆழம் மற்றும் 5 அடி அகலத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை குடிநீர் வாரியத்தினர் பள்ளத்தை மூடும் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருவிக நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் மணியம்பட்டு ஏரியில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஒருவரை காப்பாற்ற முயன்ற மற்ற இருவரும் நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. தீயணைப்புத் துறையினர் 3 மீட்டாலும் அவர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. உடல்கள் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. திருவள்ளூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக அனுப்ப அவற்றை முழுமையாக சரிபார்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்டவற்றை தேர்தல் அலுவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கணினி மூலம் சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து பரிசோதனைகளுக்கும் நிறைவுற்ற பின்னரே அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. மதுரை திண்டுக்கல் மாவட்ட எல்லையான பரளிப்புதூரில் உள்ள வாகன தணிக்கைச் சாவடியை மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார், திண்டுக்கல் ஆட்சியர் சரவணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மதிப்பீடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வாக்குச்சாவடி மையமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நடுநிலைப் பள்ளியில் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பொன்பாடி சோதனைச் சாவடியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறையினருடன் இணைந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபடுவதை ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்று பாலத்தில் 100 விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. சார் ஆட்சியர் அம்பிகா ஜெயின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுமார் 300 பேர் பதாகைகள் ஏந்தி கைகோர்த்து நின்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாக்கெட் செய்யப்பட்ட உணவுகளில் சர்க்கரை, உப்பு மற்றும் வேதிப்பொருட்களின் அளவை முன்பக்கத்திலேயே பெரிய எழுத்துகளில் அச்சிடுவதை மத்திய அரசு கட்டாயமாக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ரஞ்சித் ரஞ்சன் மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் சுமார் 10 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது பாக்கெட்டின் பின்புறம் மிகச்சிறிய எழுத்துகளில் உள்ள விவரங்களை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது கடினம் என்பதால் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி சிவப்பு, மஞ்சள், பச்சை என வண்ண குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்.